ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, தங்கலான் படத்துடைய காஸ்டியூம் டிசைனர் ஏகாவுடைய ஸ்டுடியோவில் தான் இருக்கும். ஸோ அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் ஏகா அவர்கள்கிட்ட கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஸ்கெட்சும் எப்படி உருவானுச்சு, ஒரு காஸ்டியூம் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே தங்கலானுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஸ்கெச்சஸ் தான். நம்ம அதை பார்க்க முடியுது. அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா ஒரு காஸ்டியூமுக்கு முன்னாடி இவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ண முடியுமா அப்படிங்கிறத எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது இதான் ஆக்சுவலாக தங்கலானுடைய காஸ்டியூம் டிசைன் பண்ண ஸ்கெட்ச் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கலானுடைய அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா, ஆரனுடைய காஸ்டியூம் ஸ்கெட்ச் இது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண ஃபெதர்ஸ், என்னென்ன மாதிரியான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இதில் ஒரு இது எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜா 5th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய விக்ரம் சாரோடைய ஸ்கெட்ச் இது ஆரம்பத்தில் இப்படி தான் ஸ்கெட்ச் ஆகி அது நம்ம படத்தில் பார்க்க முடிஞ்சு. இது இவ்வளோ ஸ்கெட்சஸ் ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்கெட்ச் ரெடி பண்ணி அதை ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு அவ்வளோ டீட்டெயிலிங்காக பார்த்து பண்ண படம் தான் தங்கலான். அண்ட் இந்த கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான கலர். ஸோ ஒன்றுத்துக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக எந்த இதை போட்டால், என்ன விதை போட்டால், இல்லை என்ன பழம் போட்டால் எப்படி டிப் பண்ணால் இந்த கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது இங்கே இவங்க கூட பேசும்போது, இந்த ஆர்ட் ஃபார்மை பார்க்கும்போது தான் ரொம்ப டீப்பாக போகணும். அப்பா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம இன்னும் தெரிஞ்சுப்போம். நான் கை வச்சிருக்கிறதுவே 5 லட்ச ரூபா. நான் சீரியஸாக சொல்கிறேன். இந்த கையில் வச்சிருக்கேன்னா இந்த பேனல் 5 லட்ச ரூபா. இதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சார் வணக்கம் சார். ப்ளூ. ஓகே. இந்த சாண்டல் தான் தங்காவோட கலர் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா. ஓகே. இந்த கிரீன் தான் நம்ம யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாமே எல்லாமே நேச்சுரல் கலர். ஆமாம். ஓகே ஓகே. இந்த பெயிண்டிங்ஸ் இந்த கலர்ஸ் தான் நான் தங்கலான் பேண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக இது எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ். தம்பி எப்படியே ஒரு நிமிஷமா, இது பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் அப்பவே லண்டன் கொண்டு போயிட்டாங்களா. ஆர்ட் ஃபார்ம் நிறைய பார்த்தீங்கன்னா இது ஏன் இது இந்த ஃப்ளவர்ஸ் மட்டுமே இருக்குன்னா, இந்து சிம்பிள்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா அவங்க கிறிஸ்டியனுங்கிறதால ஃப்ளோரல் மோட்டிஃபை கன்வே பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இது பேர் ட்ரீ ஆஃப் லைஃப். அதாவது ஒரு மரத்தில் எல்லா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வாழ முடியும். ஆமாம், வாழ முடியும். ஓகே ஓகே. ஒன்று சார்ந்து ஒன்று வாழ முடியாது. ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. ஹனிபி இருக்கும், சம்திங் ஸ்பேரோ இருக்கும். ஆமாம். ஸோ பேரட் இருக்கும், அணில் இருக்கும், அதில் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி மங்கி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு மரத்தை பேஸ் பண்ணி இவ்வளோ உயிர்கள் இருக்குது ஒரு கான்செப்டாக ட்ரீ ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம் டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா. நைஸ். ஆக்சுவலாக இதுதான் தங்கலானுடைய கலர் பேலட் அப்படி வச்சுக்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்குனது தங்கலானுடைய கலர் பேலட் இந்த கலர்ஸ்க்கு தான். கிரீன் அண்ட் ரெட். இது 18th சென்ச்சுரி ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார பீரியட்ல பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார ரொம்ப லைக் இந்தியாவோட கிராஃப்ட் கொண்டு வந்தீங்க நீங்க. இது ஆக்சுவலி டெக்ஸ்டைல் டிசைனிங்ல கிராஃப்டா உள்ள போறப்ப என்னோட ஸ்டடீஸ் சீசஸ் தான் இதாக எடுத்திருக்கேன். கடந்த 6 வருஷமா பார்த்தீங்கன்னா என்னோட மேஜர் நான் பிஜி பண்றப்ப என்னோட டெஸ்டினேஷன் ஒர்க் இந்த கலம்காரி ஒரு பேனல் தான் பார்த்தீங்கன்னா. ரைட். அதுல வர ட்ரீ ஆஃப் லைஃப் பண்றதால அந்த கலர்ஸ் எல்லாமே ஈஸியா ஹிஸ்டரி படிக்கிறப்ப தெரியுது இல்லையா. ஸோ அந்த கலர்ஸ் தான் இந்த படங்கள் பண்றப்ப ஈஸியா கன்வே ஆகும் பார்த்தீங்கன்னா. சூப்பர். ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ் தான் நம்ம இங்க நிறைய பேச முடியுது. அந்த டீட்டெயில் தான் நம்ம எடுத்து இந்த தங்களுக்குள்ள ஃபாலோ பண்ணிருப்பேன். நைஸ். நான் அதான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை அப்ரோச் பண்ண ரீசன் என்ன, நிறைய விஷயங்களை உள்ளடக்கி வச்சிருந்தீங்க. ஸோ அதை தெரியணும்ல ஆடியன்ஸுக்கு, என்னென்ன பண்றாங்க, எவ்வளவு ஒர்க் இருக்கு. ஒரு ஒர்க் நானும் அதனாலதான் உங்களை இன்னைக்கு வர சொன்னேன். ஏன்னா இது நம்ம பீப்புள் கண்டிப்பா தெரிய வைக்கிறது அந்த படத்துல ஒர்க் பண்றோம். கண்டிப்பா தெரியாம நம்ம ஐயோ நம்ம அதுக்காக பண்ணலாம் விஷயமே கிடையாது. ஆமா. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், பழைய ஆர்ட் ஃபார்ம் இதெல்லாமே ஸோ அதில் நான் என்னோட ஒர்க்கில் ரொம்ப கான்ஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா. எங்கே அந்த பிளேஸ் கிடைக்குதோ அங்கே இதை அப்ளை பண்ணிட்டு ஸோ இதுக்கான வால்யூம் எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணுன்ற விஷயம் நோக்கி நான் போய் இது தண்ணியில கலந்து குடிக்கணுமா இல்ல பொடியாக்கி குடிக்கணுமா? ஆமா. அப்படியா? இது மாரி தான் அவங்க போட்டிருப்பாங்கன்னு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிருப்பீங்கல்ல. எனக்கு ஓகே, கழுத்துல தான் போட்டிருக்காங்க, அது மெடிசன் தான். ஆக்சுவலி நான் காஷ்மீரான்ற படம் பண்றப்ப கூட பாத்தீங்கன்னா நயன் மேம் பாத்தீங்கன்னா கார்த்தி சார் அந்த அவங்க ரொமான்ஸ் பண்ண வருவாங்க. அந்த ஹேர்ல பாத்தீங்கன்னா கலர் தடவி எடுப்பாங்க. அது பாய்சன் பாத்தீங்கன்னா அதை ஸ்மெல் பண்ணி அவர் கொஞ்சம் மார்ஜ் ஆயிடுவார். அப்புறமா நயன் அவங்க ரிவைன் நம்ம ரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா. காஷ்மீரா பாத்துருக்கீங்க. அந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் காலத்துல பாத்தீங்கன்னா வலிமையான மன்னர்கள் குயின்ஸ் இந்த மாதிரி முறையில அவங்க அட்டாக் பண்ண நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சோ அது முன்னாடி இந்த மெத்தட் தான் பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் இந்த
ஐ மீன் ராஜாங்கனால இந்த நெக்லஸ் ஆமா, அது வந்து மெடிசன்லயே பண்ணிருக்கீங்க. அப்ப நம்ம கூகுள் சாட் ஒர்க் பண்ணப்ப ஒரு விஷயம் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா வந்து ஓகே ஈஸியா ஹிஸ்டரியில படிச்சது. அதுக்கு முன்னாடி நான் படிச்சதெல்லாம் வந்து ட்ரைபல்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. புரியுது. அவங்க நிறைய மிருகங்கள் அட்டாக் பண்ணுவாங்க இல்லையா, ஆமா அப்ப அவங்க உடனே வந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்க உயிர் போயிட்டு வந்து மெடிசன்ஸா யூஸ் பண்ணுவாங்க. டக்குனு எடுத்து அதுக்கு வாயில மாதிரி போடுறது. வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து அதுல வந்து மெடிசனா இருக்கும். சூப்பர். ஸோ இதெல்லாம் நான் தீசஸ் நான் படிச்சது பாத்தீங்கன்னா அதனால தான் இந்த படத்துல அப்ளை பண்ணுறது. எனக்கு இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு, நான் கேக்குறேன். ஓகே, ராஜா அப்படிங்கும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு பார்வை வரும்ல, இவ்வளவு விஷயங்கள் போட்டு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் இது மட்டும் தாங்கிறது. அப்படி இல்ல, அந்த ட்ரைபல்ஸ் வந்து போய் ராஜாங்க கையில ஆம்சா கட்டிருப்பாங்க, நிறைய ஆமா. டீத்லாம் வச்சு. நான் இதுல இது மட்டும் எனக்கு பிடிச்ச விஷயம், இது மட்டும் கொண்டு வந்திருப்பேன். ஓகே வந்து இது எனக்கு பிடிச்ச, நம்மளே கையில ஹேண்ட்மேடா மேக் பண்ணது. ஆ. இது அங்க இதோட வேல்யூ தெரியாம இருக்கு, தூக்கி போட்டுருவாங்க இல்லையா. தாராளமா. ஸோ அதனால நம்ம ஸ்டுடியோல வந்து இது கொஞ்சம் யூனிக்கானது வச்சிருக்கோம். நைஸ் நைஸ் நைஸ். இதெல்லாம் எனக்கு உண்மையாவே ஷாக் தான் சார். ஏன்னா கயிறு பின்னுவாங்க, நான் பார்த்திருக்கேன், ஜடை பின்னுற இது மாதிரி. எல்லாமே அப்படிதான் ஃபுல்லாவே வந்து. அப்ப ஏன்னா அந்த அப்ப எல்லாமே time அப்படியே பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு ஒரு கலர், இது வந்து நார்மலா வச்சிருந்தாலே நாங்க நம்பியிருப்போம், ஆனா அதுக்கு ஒரு கலர் பண்ணுவோம்ப்பா, ஆமா, அது ஒரு மெனக்கடுவோம்ப்பா. ஏன்னா நம்ம இப்போ வந்து அனிமலோட ரியல் அனிமல்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் நம்ம எதுவும் அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. ம். ஸோ அந்த ஃபீல் சினிமா வந்து மாத்தி காட்டுறது தான். ஸோ நம்ம Okay. அந்த ஷார்ட் டைம்ல வந்து அது வந்து எவ்வளோ டெக்னிக்கலாக அதை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் காட்டுற விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா. அதுக்கு நான் வந்து லெதர் தான் ஒரிஜினல் தான் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த Okay. லெதர் வந்து நான் வந்து ஆடு லெதராக எடுத்திருக்கேன். புரியுது. ஆடுல கோட் எடுத்துட்டு அதை வந்து டை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. கரெக்ட். எனக்கு அது ரீசன் ஈஸியாக கிடைச்சு. ஏன்னா லெதர் ஸ்கின்னோட லெதர் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் அனிமலோட எல்லாமே ஒரே வகுப்புங்கிறதால எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமா, மான் ஆடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அனாட்டமியோட ஷேப்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆமா அதெல்லாம் அந்த ஒரே ஒரு சாண்டல் கலர் மட்டும் தான் இருக்கும், எல்லாம் பேஜ் ஆஃப் ஒயிட் இருக்கும். புரியுது. அதெல்லாம் ஈஸியா மேட்ச் பண்ண முடியும். சூப்பர் சூப்பர் ஸோ சூப்பர். இந்த மாதிரி விஷயங்கள் அதே போல இதுக்கு நீங்க பெயிண்ட் பண்ணீங்களா சார்? இல்ல, அது பெயின்ல நேச்சுரலான ஹேர் தான், ஃபர் தான் பாத்தீங்கன்னா. ஃபர் ரவுண்டே எடுத்து வந்து ஆமா. உள்ள வச்சிட்டீங்க. நான் மாதிரி இங்கேயும் பெயிண்ட் பண்ணிட்டு இங்கேயும் பெயிண்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல, இதுக்கு ஒரு அது மெனக்கடல் natural பெயிண்ட். ஆமா. நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா உங்களுடைய Thank you. ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டைம். அட் சேம் டைம் உடம்பு சரியில்லை, டிஸ்டர்ப் பண்றேன், தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஆக்சுவலி இந்த ஒர்க் வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணணும், இது வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் இது பண்றோம். ஓகே. ஸோ அது சரியான முறையில் போறப்போ வந்து பார்த்தா நம்மளுக்கு ஹாப்பி தானே. கண்டிப்பா கண்டிப்பா. நான் அஃப்கோர்ஸ் ஆமா, ஐ ட்ரை மை பெஸ்ட். என்னை எப்போதுமே இதை அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் என்னோட நோக்கம். கண்டிப்பா. அதனால தேடி தேடி சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். தேங்க்யூ. ஒருத்தவங்களையும் அவங்க போடுற எஃபர்ட் என்ன அப்படிங்கிற நம்ம படம் பார்க்கும்போது சினிமா சூஸ் பண்ண காரணமே வந்து இங்க ஒரே மாதிரியான ஒர்க் இல்லாம பலதரப்பட்ட ஸ்டோரி வரும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்றது, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகே. நான் அதனால தான் நிறைய இண்டஸ்ட்ரி கடந்து வந்து சினிமா சூஸ் பண்ணேன். சூப்பர் சூப்பர். அப்பப்பெல்லாம் டைம் இருக்கிறப்ப தான் டீச்சிங்கும் போயிட்டு அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். அதுக்கான சான்சஸ் வரப்ப சினிமான்றது ஏன் யூஸ் பண்ணால் அந்த ரீசனுக்காக தான். நிறைய விஷயம் நம்ம ஸ்டடி பண்ண எல்லா விஷயங்களும் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது கண்டிப்பா எப்போதும் போல ரொம்ப நல்லபடியா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது நல்லபடியா கையை கொடுத்துருக்கு. நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய படங்களுக்காக உங்களை சந்திக்கிறதுக்கு நான் காத்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ.